யார்கிட்டயாவது வந்து பணம் வந்து கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த பணத்தை நம்ம எப்படி அந்த நபர்கிட்ட இருந்து வாங்குறது, அதுக்கு நமக்கு பிராணிக் ஹீலிங்ல என்ன சொல்றாங்க, இதை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து மாஸ்டர் என்ன வர்ச்சுவை பார்க்க சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஜெனராசிட்டி அண்ட் நான் ஸ்டீலிங். தாராளமா இரு, திருடாத, இதை வந்து பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ தாராளமா இரு அப்படிங்கும்போது நம்ம தாராளமா நம்மளுடைய பணத்தை வந்து நம்மளுடைய வருமானத்திலிருந்து 10% நீங்க வந்து நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. இப்போ நம்மளுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்ததுக்கு அப்புறமா அந்த பணம் வந்து நம்ம கிட்டக்க வந்து என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா தங்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு விரைய செலவு வந்து நம்ம கிட்டக்க நடந்துட்டே இருக்கு. ஒன்று ஹாஸ்பிட்டல்ல தேவையில்லாம போகுது, இல்லைன்னா தேவையில்லாத பெனாலிட்டி, ஃபைனு, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யார்கிட்டயாவது வந்து பணத்தை வந்து கொடுத்துருப்போம். நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து நம்ம கிட்டக்க திருப்பி தராம அவங்க லேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய டைம் நம்ம அவங்க கிட்டக்க கேட்போம். இவ்வளோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டக்க பணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கொடுக்காம ஏதோ ஒரு சாக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை நான் அப்புறம் தரேங்க, இப்போ தரேங்க. இது மாதிரி பிஸ்னஸில் வந்து என்ன செய்யலாம்னா நிறைய பேர் வந்து என்ன செய்வோம்னா நடக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த திருடாமையை தான் என்ன செய்ய சொல்றாங்கன்னா மாஸ்டர் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. நம்ம பணம் விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம யார்கிட்டக்கெல்லாம் நம்ம பணம் வாங்கணுமோ அந்த பர்சன்ஸ் கிட்டக்கெல்லாம் ஆன் டைம்ல நம்ம பே பண்றோமா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயமா கூட என்ன செய்யலாம்னா இருக்கலாம். நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சீட்டுக்காண்டி பணம் கட்டியிருப்பீங்களா இருக்கும். அது உங்களுடைய சேவிங்ஸ்காண்டி தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா அதை கட்டியிருப்பீங்க, அந்த சீட்டு வந்து போட்டிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 10ஆம் தேதி ஆச்சுன்னா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க கேட்கட்டும், நம்ம அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் உங்களால் முடிஞ்ச அளவு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்கன்னா இந்த திருட்டோட கணக்கில் தான் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு இடத்துல வந்து டிலே பண்ண நம்மளுடைய பணமும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டக்க ஸ்டாஃப் இருக்காங்க. நம்மளுடைய ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி சேலரி பே பண்ணணும். பட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலரி ஆன் டைம் பே பண்ணாமல் முடிஞ்ச அளவு 10ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்யறதுன்னா கொண்டுட்டு போகிறது. அப்போ நம்மளை நாமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது போக வேற ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பணம் மட்டும் ஸ்டீலிங் வந்து என்ன செய்யாதுன்னா வராது. எமோஷனல் ஸ்டீலிங் வந்து என்ன செய்யும்னா வரும். எமோஷனல் ஸ்டீலிங்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தவங்களுடைய ஸ்பௌஸை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அபகரிக்க கூடாது. ஸோ அது வந்து எமோஷனல் ஸ்டீலிங். அடுத்தாப்புல இன்டெலெக்சுவல் ஸ்டீலிங். அப்போ அடுத்தவங்களுடைய அறிவை வந்து திருடுறது. அவங்க யாராவது செஞ்ச ஒரு ப்ராஜெக்டை இல்லை இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்கிறதோ, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு புக்கில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா சம் ஐடியாஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா வெளியில் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து என்ன செஞ்சுருப்போம்னா பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டீலிங். அடுத்தவங்களுடைய நேரத்தை திருடுறது. நம்ம ஃப்ரீயாக இருப்போம், பட் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நேரத்தை வந்து நம்ம என்னன்னே கேட்காம அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசி அவங்களுடைய நேரத்தை வந்து நம்ம என்ன செய்யறதுன்னா எடுக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கிளாஸ் அராட்டிக் யோகா கிளாஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் வந்து அந்த கிளாஸில் வந்து கலந்துட்டு இருந்தோம் அந்த டைமில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கொஷின் ஆன்சர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் யார் வேணுமோ கொஷின் கேளுங்கன்னு. அப்போது ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு அவங்க வந்து அவங்களுடைய கொஷின் வந்து கேட்க போனாங்க. அப்போ எப்படி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சைல்டுஹுட் டேஸில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோடனே ஆச்சாரியார் வந்து சொன்னாங்க, ஸ்டாப்பு, நீ அதெல்லாம் சொன்ன அப்படின்னா எல்லாருடைய டைமும் இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஆகும். நீ உனக்கு என்ன வேணுமோ அந்த சப்ஜெக்டை மட்டும் என்ன செய்யணும் பேசு, உன்னுடைய கொஷின் என்ன அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன டவுட்டோ அதை மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா கேட்ட உடனே அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க அந்த பொண்ணு உட்காந்ததுக்கு அப்புறமா ஆச்சாரியார் சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் நான் டைம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்போ ஒரே பர்சனே வந்து எந்திரிச்சு அவ்வளோ தூரம் அவங்களுடைய விஷயத்த ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. எல்லாருடைய டைமையும் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டீல் பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா கேர்ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடுறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
உழைப்பு அப்படிங்கும்போது நம்ம கிட்டக்க ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க ஒரு ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்டக்க நம்ம வந்து சம் வேஜஸ், நம்ம சேலரி வந்து என்ன செஞ்சிருப்போம்னா பேசியிருப்போம். இந்த இவ்வளோ நேரம் இவ்வளோக்கான நீங்கள் வந்து எனக்கு ஜாப் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். பட் நம்ம சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய ஹவர்ஸ் வந்து அவங்கள வந்து வர சொல்றது, நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் என்ன செய்யறதுன்னா கொடுக்கறது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடியாது. அவங்களுக்கு வந்து சரி இந்த ஜாபை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய பணம் வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு வர வேண்டியதும் இதெல்லாம் என்ன செய்யும்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய பணம் வந்து லேட் ஆகுது அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு தப்பு நம்ம பண்ணிருக்கோமா, இது மாதிரி மைன்யூட்டா என்ன செய்ய சொல்றாங்கன்னா பார்க்க சொல்றாங்க. நம்மளுக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஹேர்பின்னா இருந்தாலும் சரி, ஒரு பின்னா இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன செய்யாதுன்னா எடுக்காத அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இதுக்கு வந்து மைன்யூட்டான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். கல்யாண வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு கிஃப்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு வந்து இன்னொரு ஒரு கிஃப்ட் கொடுங்க, எனக்கு நீங்க 2 பேக் கொடுத்துருக்கீங்க, ஒன்னு வந்து எல்லோ கலர்ல இருக்கு, இன்னொன்னு ரெட் கலர்ல இருக்கு. ஸோ எல்லோ பேக் நான் எடுத்துட்டேன், எனக்கு ரெட் கலர் பேக் பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு அதுல எனக்கு இன்னொரு ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கணும் அப்படின்னா அது எல்லாமே திருட்டு அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நம்ம அந்த கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்கும். பட் நம்ம கிட்டக்க வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய போகும். ஸோ அப்போ இதை மாதிரி நம்மளை வந்து மைன்யூட்டா என்ன செய்ய சொல்றாங்கன்னா கவனிச்சு நம்ம திருத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டா நம்மளுடைய பணம் வந்து போகாது அப்படிங்கிறத முதல் விஷயமா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துட்டோம், இப்போ அந்த பணம் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அந்த பர்சன் வந்து தர மாட்டேங்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம், நாம என்ன விதைச்சோமோ அதை தான் நம்ம என்ன செய்யறோம்னா அறுவடை பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிறவியில அந்த பர்சனுடைய பணத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா எடுத்திருக்கோம். இந்த பர்த்ல அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வட்டி முதலுமா நம்மளுடைய பணத்தை வந்து அவர் என்ன செய்யறாருன்னா எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்படி நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ அமைதியா என்ன செய்வேன்னா விட்டுருவேன். நீ முடிஞ்ச அளவு நம்ம என்ன செய்யலாம்னா பிளஸ் பண்றோம், அந்த பர்சன் கிடைக்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்றோம், கிடைக்கல அப்படின்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. பட் எல்லாராலையும் இதை ஏத்துக்க முடியாதுல்ல. அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அது எப்படிங்க, நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, எனக்கு எப்படியாவது என் பணம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு 2வது ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த வர்ச்சுவை பார்க்க சொல்றாங்க. இந்த வர்ச்சுல என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனராசிட்டி அண்ட் நான் ஸ்டீலிங். அப்ப நீ ஜெனரஸா இருக்கிறியா, மாசம் கரெக்டா வந்து 10% வந்து டைத்திங் பண்றியா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாரு. நல்ல ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குறியா, இது முதல் விஷயம். அடுத்தாப்புல மேல சொல்லப்பட்ட இந்த திருட்டெல்லாம் நீ பண்ணாம இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பாரு. இது ரெண்டுமே நீ பண்ணல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா அப்ப வந்து 2வது சொல்யூஷன் என்னன்னா இந்த பர்சன் கிட்டக்க இருந்தே பணம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய மைண்டை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஓப்பனா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. எங்க இருந்து வேணாலும் எனக்கு தேவை என் பணம், நான் இவ்வளவுக்கான கொடுத்துருக்கேன், என்னுடைய பணம் எனக்கு வேணும், ஆனா ஓப்பன் மைண்டா இருங்கிறாங்க. எனக்கு என்னோட பணத்தை எப்படியாவது ஏதாவது நல்ல விதமா என்கிட்ட என்ன செய்யணும் கொண்டுட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப்லாம் நல்ல கட் ஆஃப் அவங்க இன்ஜினியரிங்காண்டு என்ன செஞ்சாங்கன்னா ட்ரை பண்ணாங்க. இது வந்து நம்மளுடைய பிராணிக் ஹீலருடைய ஒருத்தவங்க ஷேர் பண்ணதை நான் இங்க சொல்றேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் நல்ல இன்ஜினியரிங் காலேஜுக்காண்டு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணாங்க. பட் இன்ஜினியரிங் காலேஜில் அலாட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு காலேஜில் வந்து என்ன செய்வோம்னா நம்ம சீட்டு ஏதாவது நம்ம கிடச்சி நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் நல்ல சயின்ஸ் குரூப் எடுத்து அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அது நல்ல பெரிய காலேஜ், அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அந்த டேர்ம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் ஃபீஸையும் அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70,000 வந்து இவங்க கட்டி அவங்க காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. காலேஜ் போயிட்டு ஒரு 20 டேஸ் கழிச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் இவங்களுக்கு சீட் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா அலாட் ஆயிடுச்சு. அப்போ வந்து இவங்க இந்த டிசியை வாங்கி அவங்க அங்கே கொண்டு போய் கொடுக்கணும்ல. அப்போ அந்த மாதிரி டிசியை வாங்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு செமஸ்டரோடைய அமௌண்ட்டை எடுத்துருவோம், 35,000 நாங்கள் என்ன செஞ்சிருவோம்னா எடுத்துட்டு பேலன்ஸ் தான் நாங்கள் என்ன செய்வோம்னா கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்போ இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இவங்க வந்து என்ன செய்யணும்னா ஓகேன்னு சொல்லி அவங்க டிசியை வாங்கணும். இவங்க ஓகே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க.
இவங்க டிசி வாங்கின 5 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தாத்தா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி, உன்னோட பொண்ணுக்காண்டி நான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால உன்னோட அக்கௌண்ட்ல நான் 35,000 வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, எக்ஸாக்டா இவங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்து அந்த காலேஜ்ல பிடிச்சாங்களோ அதே அமௌண்ட்டை வந்து உன்னுடைய பேங்க்ல நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா கால் பண்ணி சொல்றாங்க. ஸோ அதை தான் இங்க என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் இதை தான் சொல்றாங்க, நம்ம பர்ஃபெக்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் எந்த இடத்துலயும் என்ன செய்யாதுன்னா போகாது. போன பிறவில ஏதோ ஒண்ணு இந்த காலேஜுக்காண்டி நம்ம கொடுக்க வேண்டியது இருந்தா கூட நமக்கு இப்ப நம்ம ஓப்பன் மைண்டா இருக்கும் போது வேற யார் மூலமாவது நம்மளுடைய குட் கர்மா வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனாலதான் மாஸ்டர் வந்து இந்த வர்ச்சுவல் பார்க்க சொல்றாங்க. நம்ம ஜெனரஸா நம்ம ஏற்கனவே கொடுத்திருந்தா மட்டும்தான், அப்ப நம்ம வந்து நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு 10% நம்ம மாசம் மாசம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சம் குட் கர்மா இருக்கும். வேற நபர்கள் மூலமா நம்மளுக்கு அது வந்து என்ன செய்யும்னா திரும்ப வந்து என்ன செய்யும்னா வரும். ஸோ அப்ப மாசம் மாசம் நம்ம கொடுக்கறத ஒரு நல்ல ஹேபிட்டா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பர்சனை வந்து இப்ப நீங்க வந்து உங்களுக்கு யார் வந்து பணம் தரணுமோ அந்த பர்சனை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா திட்டக்கூடாது. நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சாபம்லாம் என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. அவன் நாசமா போயிடுவான் இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அவன் நல்லா இருந்தாலே நம்ம பணத்தை வந்து என்ன செய்ய மாட்டான்னா தரமாட்டான். இன்னும் அவன் ஒஸ்டா போனான் அப்படின்னா எப்படி நம்ம பணத்தை வந்து அவன் கொடுப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா யோசிக்கணும். அப்ப என்ன செய்ய சொல்றாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனை நல்லா பிளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு அந்த இடத்துல இருந்து பணம் வேணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நிறைய அவங்கள பத்தி நெகட்டிவால என்ன செய்யாதுன்னா பேசிடாத. பேசாம அவங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு இல்ல அவங்க ஏற்கனவே நல்ல வெல் ஆஃபா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும்னு சொல்லி நல்லா பிளஸ் பண்ண சொல்றாங்க. அப்படி பிளஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் வந்து என்ன செஞ்சிடும்னா வந்துடும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க.